லோகோ எதையோ கொண்டு வரும். இன்னைக்கு வேற ஒரு சமுதாயத்தோட நிகழ்வு இந்த இடத்துல நடந்துருச்சுன்னா இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்க வரைக்கும் கொடி எடுத்துருக்கும். யாராவது மறுக்க முடியுமா? வேற ஒரு சமுதாயத்தோட எந்த சமுதாயத்துக்கு போகலாம். ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு கொடியோட போட்டி கேள்வி எவ்வளவு தூரம் வச்சிருக்கோம்னா இன்னைக்கு சிவகாசியில் இருக்க எல்லா நாளாருக்கும் இங்க ஒரு நிகழ்ச்சி நடக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருக்காதா? அதனால நம்மளோட அடையாளங்களை கொண்டு வரதுக்காக இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாருமே ஊதா பச்சை கொடியை வந்து அண்ணன் சொன்ன அண்ணன் தெரியாத ஒண்ணும் இல்லை. அதனால இளைஞர்களை வந்து ஊதா பச்சை கொடியை வச்சு நம்ம மகாஜன சங்கத்தோட ஒரு அடையாளத்தை வச்சு ஒரு கொடியை அறிமுகப்படுத்தினா அதை நம்ம இளைஞர்கள் எல்லாம் பயன்படுத்துறது கொஞ்சம் வசதியா இருக்கும். அதே மகாஜன சங்கத்துக்கு வந்து நமக்கு வந்து அட்டைகேட் டீம்லாம் இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க நீங்க எல்லாமே வந்து சமீபத்தில் எல்லா இடத்துக்கு வரைக்கும் நான் உண்மையிலேயே வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு காலத்துல வந்து நானும் சங்கங்களை குறை சொன்ன இடத்துல இருந்தேன். இன்னைக்கு நான் சங்கங்களை எதுக்கு நானே காட்டுறேன்னா இன்னைக்கு எல்லா இடத்துக்குமே நீங்க வரீங்க. வர்றதுனாலதான் நாங்க உங்களை தேடி நாங்க வரோம். பெரும்பத்து விஷயமா இருக்கட்டும், மருதமந்திர விஷயமா இருக்கட்டும், முத்தார் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கும்போது இதெல்லாம் வந்து ஆதரிக்கிற இடத்துல இருக்கிறதால நமக்கு வந்து அட்வொகேட் டீம் வந்து சரியா வேணும். இப்போ நீங்க உங்களுக்கு அட்வொகேட் டீம் இருக்கலாம், பட் அது வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நீங்க நிர்வாகிகள் வந்து போடணும். போட்டுட்டு நாடார் மகாஜன சங்கத்துல வந்து உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா இப்போ இந்த படம் வந்துச்சு, தேசிய தலைவர் ஒரு படம் வந்துச்சு. அதுல வந்து நம்ம சமுதாயத்தை பத்தி சில விஷயங்களை காட்டினாங்க, அதை ஒளிவு மறைவா காட்டினாங்க. அதே இதுல வந்து பல்லர் சமூகம் சொல்லக்கூடிய தேவேந்திர சமூகத்தை காட்டல, ஆனா அதையும் ஒரு இதை வச்சு அவங்க உடனடியாக வந்து மதுரை ஹைகோர்ட்ல ஒரு திட்டம் போடுறாங்க, ஒரு அட்வொகேட் டீம் வச்சு ஃபாலோ பண்றாங்க. ஆனா நம்ம சமுதாயத்துல வந்து அந்த மாதிரி ஒரு டீமை சட்ட ரீதியாக வந்து மதுரை கோர்ட்டா இருக்கட்டும் எல்லா கோர்ட்லயுமே நம்ம டீம் இருக்கு. ஆனா வந்து அதை வந்து ஒரு அமைப்பாவோ இல்லைன்னா ஒரு மகாஜன சங்கத்துக்குள்ளேயோ கொண்டு வந்தா நல்லா இருக்கும். மகாஜன சங்கத்துக்கு ஒரு தனி அட்வொகேட் டீம் உருவாக்கி சமுதாய ரீதியான பிரச்சனைகளை நம்ம எப்படி போராட்டங்கள் மூலமா கொண்டு போகும்போது சட்ட ரீதியா உச்ச நீதிமன்றத்திலயோ உயர் நீதிமன்றத்திலயோ அது ஒரு வழக்கா டக்குன்னு தொடர்ந்து அதுக்கான தீர்வை வந்து நம்ம மேற்கொள்ளணும். அதுல ஒரு அட்வொகேட் டீம் உருவாக்கணும். இப்ப மகாஜன சங்கத்துக்கு வந்து எத்தனையோ பள்ளி நிறுவனங்கள் கல்லூரிகள் இருந்தாலும் ஒரு சட்ட கல்லூரியை கண்டிப்பா கொண்டு வரணும். நம்ம சமுதாயத்துக்கு சட்ட கல்லூரி தேவையான ஒரு விஷயம். இதுல வந்து அண்ணாச்சி வந்து வெற்றி பெறாங்க. இப்போ ஒரு இந்த தேர்தலில் இரண்டாம் தேர்தலில் கடுமையான போட்டியில அண்ணாச்சி வெற்றி பெறும் போது அன்னைக்கு வெற்றி விழாலேயே நடைபெற அந்த நிகழ்ச்சி நான் வந்திருந்தேன். நிறைய பேரோட கேள்வியை வச்சு ஒரு இதாக இருந்தது வந்து மருத்துவக் கல்லூரியும் சட்ட கல்லூரியும் நம்ம சமுதாயத்துக்கு தேவைன்னு வச்சிருந்தாங்க. அண்ணாச்சி தெரியும் நினைக்கிறேன். ஆனா நம்ம இளைஞர்களோட கோரிக்கை என்னன்னா சட்ட கல்லூரி ஒரு காலத்துல திருநெல்வேலி சட்டக்கல்லூரியாக அது நாடார்களோட கல்லூரியா இருந்துச்சு. அதே மாதிரி வந்து விருதுநகர் சிவகாசி சாத்தூர் இதை மையப்படுத்தி இங்கிட்ட ஒரு சட்டக்கல்லூரியை உருவாக்கி அதை மகாஜன சங்கம் மூலமா கொண்டு வரணும்னா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். நம்ம இளைஞர்கள் வந்து சட்டம் படிச்சாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். எப்படி நமக்கு அரசியல் முக்கியமோ அரசியல் முக்கியன்ற மாதிரி சட்டமும் நம்மளுக்கு முக்கியம். அதனால சட்டக்கல்லூரி நம்ம சமுதாயத்துக்கு தேவை. அதை அண்ணாச்சி அவர்கள் வந்து எடுத்து வச்சீங்கன்னா முன்னெடுத்தீங்கன்னா அதை கண்டிப்பா அதை இளைஞர்கள் வந்து நீங்க எல்லாருமே நல்லா இருக்கும். இது பண்ணிட்டு இருக்கேன். உங்க இடத்துல வந்து 4 அட்வொகேட் படிச்சாங்கன்னா அவன் ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட அட்வொகேட் நம்ம கல்லூரியில படிக்கும்போது நம்ம சமுதாயத்தோட இதை அடையாளம் ஆகிடுவாங்கல்ல. ஸோ அதனால ஒரு சட்டக்கல்லூரி வந்தா நல்லா இருக்கும்ன்றதை கேட்டுக்கிறேன். மறுபடியும் சொல்றதா நம்ம சமுதாயத்தோட அடையாளமா ஒரு நம்ம இயக்கங்கள் எல்லாம் மாறி இருந்தாலும் அந்த ப்ளூ கிரீனை கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அன்னைக்கு சார் வந்து வருஷம் வந்து செல்வீன் அண்ணனுக்கு அவ்வளவு பெரிய போஸ்ட் எடுப்பீங்க. அதே அண்ணனோட நினைவாச்சு இளைஞர்கள் தலைவராக இருக்கீங்க. உங்களோட ஒரு அடையாளமாகவும் இருக்கட்டும் இதாக இருக்கட்டும். ப்ளூ கிரீன் படியை மையப்படுத்தி மகாஜன சமூகம் மையப்படுத்தி ஒரு இதுவும் ஒரு சட்டக்கல்லூரியும் உருவாக்குனா நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம எல்லாம் எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுறோம். அதை தாண்டி அந்தந்த தொகுதியில அந்தந்த பகுதியில இப்ப சிவகாசி இருக்குன்னா சிவகாசி சேர்மன் நம்ம தான் இருக்கணும். திருத்தங்கள்னா நாடார் அதிகாரிகள் அங்க நம்ம தான் கவுன்சிலரா இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்களை எடுங்க. எல்லாருமே எம்எல்ஏக்கு மறக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன்னா திணில இருந்தாதான் அகப்பையில கிடைக்கணும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதனால முதல்ல நம்மளுக்கு என்ன வேணும்னா அடிமட்டத்தை ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பெரிய கட்சியில இங்க நம்ம வேற ஆள் போட்டு அங்க 4 கவுன்சிலர் வரலாம் அவங்க வேலை வச்சிருப்பாங்க. நம்ம வேற ஆள் போட்டு அவன் எப்படியா ஓட்டு போடுவான்ட்டு ஆட்டோமேட்டிக்கா நமக்கான உரிமையை கொடுப்பாங்க. அதனால அரசியல வந்து நம்மளோட இடத்துல இருந்து ஆரம்பிங்க. அதுக்கடுத்து எம்எல்ஏ எம்பின்றது போலாம். நன்றி, வணக்கம்.